to you speak. ரத்தினம் படம் ஏப்ரல் 26ஆம் தேதி ஹரி சாரோட மேஜிக், விஷால் சாரோட கம்ப்ளீட் இமோஷன்ஸ், ஆக்ஷன் எல்லாமே வந்து இந்த படத்துல பார்க்க போறோம். ஏப்ரல் 26ஆம் தேதி ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸ் வழங்கும் ரத்தினம் இன் தேவி ஸ்ரீ பிரசாத் சர்ஸ் மியூசிக். அடுத்தது ரத்னத்துக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போறோம். அது வரைக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்த்துட்டு ப்ரொமோஷன் வேலையாக சுற்றிட்டு இருந்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தோம். சேலம் வர்றோன்னொன்னே விஷால் மேனேஜர் ஹரி ஃபோன் பண்ணியிருந்தாரு, அப்படியே சேலம் வந்துருங்க சார்னு சொல்லி. சரி என்ன மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்குன்னு சொல்லி தெரியாமல் தான் வந்தேன். ஒரு காலேஜ் ஈவெண்ட்னா எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ ஆரவாரம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவசியம் நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தா உங்களை முழுமையாக வந்து சந்தோஷப்படுத்த இந்த படம். எனக்கும் விஷாலுக்கு இது வந்து 3ஆவது படம். முதல் 2 படம் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஆக்ஷன் கதையாக பண்ணியிருந்தேன். இந்த படம் ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபேமிலி இருந்தால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒரு யூத்தை மைண்டில் வச்சு அந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி சேலஞ்ச் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஹீரோவா அவர் வந்து நான் நினைச்சபடி அழகாக பண்ணி கொடுத்தாரு. விஷாலுக்கு அந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்கிறேன். ஒரு சின்ன கைத்தட்டலோட அந்த நன்றியை சொல்லுவோம். அதாவது சாதாரணமாக சினிமாவில் வந்து ஒரு ஆக்ஷன் ஷூட்டிங் அட்டன் பண்ணுறதே பெரிய விஷயம். அது இந்த படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு சேசியா ஒரு ரன்னிங்லேயே இருக்கும். அதனால மார்க் ஆண்டனி கெட்டப்பில் இருந்து அவரை வந்து நீங்கள் இந்த கெட்டப்புக்காக உடம்பு குறைச்சா மட்டும் பத்தாது, தினம் 10 கிலோமீட்டர் ஓடி ஷூட்டிங் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கும் சேர்த்து ட்ரைனிங்கோட வந்திருக்கேன்னு சொன்னேன். 19 கிலோ எடையும் குறைச்சி டெய்லி ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஓட விட்டு இன்னைக்கு வரைக்கும் ப்ரொமோஷனுக்காக அங்கேயும் ஓட விட்டுருக்கோம் நினைக்கிறேன். ஸோ ஓடிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரே காரணம் ஒரு நல்ல படத்தை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான். ஒரு நல்ல பொருளை செஞ்சா பத்தாது, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும். அந்த வேலையை வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பாக விஷால் பண்ணிட்டு இருக்காரு. நானும் அவர் கூட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஒவ்வொரு விஷயமும் ஸ்கிரீன்ல வரும்போது நீங்க கொடுக்குற அந்த ஹாப்பினஸ், அந்த வரவேற்பு தான் அடுத்தடுத்து ஓடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஃபியூவலாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அனைவரும் வாங்க, ஃபேமிலியோட வாங்க. இந்த சம்மர்ல வந்து எல்லாரும் எங்க போறதுன்னு தெரியாம வெயில்ல உட்காந்துட்டு இருக்கோம். தியேட்டருக்குள்ள வாங்க, ஏசி ரூம்ல ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ஜாலியா படம் பார்த்துட்டு போங்க. ஃபேமிலியோட வாங்க. முகம் சொலிக்கிற மாதிரி எந்த சீனும் இருக்காது. ஆனா பரபரப்பா ஏதாவது பிரச்சனைன்னா ரோட்ல இறங்கி அடிக்கணும்டான்னு எல்லாரையும் ஒரு மூமெண்ட் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான படமா இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அம்மா வாக்கு சொல்ல வந்தானே அம்மா உள்ள. சாமி உங்க கையை காட்டுங்க. ஏதாவது ஒரு கையை காட்டுங்க. சாமி இப்ப நடந்தது, நடக்க போறது, இதுக்கு அப்புறம் நடக்கிறது என்னங்கிறதையும் நான் சொல்றேன். ஏற்கனவே பிரச்சனையில இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மலைகளுக்கு நடுவுல ஒரு ஊருக்கு நீங்க வந்திருப்பீங்க. மலைகளுக்கு நடுவுல இருக்க ஒரு ஊருக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிறப்பு தரிசனம் அந்த ஊர்ல இருக்க ஒரு சாமிக்கு பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த சக்திகளையும் பார்த்திருப்பீங்க. அவங்க ஒரு ஆயுதத்தை உங்களுக்கு பரிசாவும் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு தெரியுதுங்களா? மலைகளுக்கு நடுவுலனா சேலம் தான். சேலத்துல ஆமா கரெக்ட். 2 வருஷம் ஏங்க இவங்க ஸ்டூடெண்ட் இல்லை, ஜோசியர் இல்லைங்க, ஸ்டூடெண்ட் இல்லை. 2 வருஷம் முன்னாடினா சேலம் தான் வந்தேன். சேலம் சாரி வாய்ஸ் போச்சு. அங்கிட்டு இங்கிட்டு போய் கத்தி ரத்தனத்தை பாருங்கன்னு சொல்லி வாய்ஸ் போச்சு, மன்னிச்சிருங்க. ஆமா கரெக்ட். 2 வருஷம் முன்னாடி சேலத்துக்கு மலைக்கு நடுவில் இல்லை சேலத்துக்கு வந்தேன். இந்த தெய்வங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். அதான் கரெக்டா சொல்றீங்களே. சரிங்க சாமி. அடுத்தது உங்க கூடவே ஒருத்தர் இருக்காரு ரொம்ப வருஷமா. ஓகேங்களா? அவரு வந்து ஒரு ஐயப்ப பக்தர். அதே பேர்ல ஒரு இமயம் ஒருத்தர் இருக்காரு. அவரு கூட 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. இத பத்தி சொல்லுங்க. இது நான் கையை பார்த்து சொல்ல தேவையில்லை, மூளை யூஸ் பண்ணாலே சொல்ல. அந்த ஹரி தான் ஐயப்பன் பக்தி. ஹரி சாரோட வந்து
சேர்ந்து 8 வருஷம் கழிச்சு, அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு 8 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் சேர்றோம். 3வது திரைப்படம் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 இயர்ஸ்ல 3rd டைம் சார். இது 3rd டைம் ஹரி சாரோட இணைந்து ரத்தன திரைப்படம் மூலியமா வரும். நன்றி, கரெக்டு தாங்க. ஓகே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் அப்கிரேட் ஆயிட்டாரு, என்னையும் வந்து ஒரு திசையை மாத்தி கொண்டு போயிட்டாரு. அதாவது சினிமா மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் சரி. இந்த ரத்தன திரைப்படத்துக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு 14 வருஷம் முன்னாடி இருக்கிற விஷால் நான் பார்க்கணும், அந்த விஷால் தான் எனக்கு வேணும்னு சொன்னாரு. சரி சார்ன்னு சொன்னேன். ஸோ ட்ரெயினர் வினோத் கிட்ட சொன்னேன், இது ஒரு புது முயற்சியாக இருக்குது, எனக்கும் ஆசையாக இருக்குது கண்ணாடி முன்னாடி பழைய விஷால் பார்க்கணுன்ட்டு. ஸோ சாரும் சொன்னார், ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் ஓடணும் விஷால் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி மனசை திடப்படுத்திக்கிட்டு, உடலை திடப்படுத்திக்கிட்டு பண்ணிட்டேன். ஸோ அவருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், பார்த்தவங்களுக்கும் சந்தோஷம். சரிங்க சாமி, சரிங்க சாமி. இப்போ ஜக்கம்மா கிட்ட உங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? சாமி அவரு ரத்தனா. ஜக்கம்மா கிட்ட உங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா? இந்த பிள்ளைகளோட ஃபியூச்சர் என்னன்றது நீங்க சொல்லுங்கம்மா. எல்லாரும் நல்ல நிலைமைக்கு போவாங்க. யாருமே இவங்க இப்படி இவங்க இப்படின்னு இல்லாம எல்லாரும் நல்ல நிலைமைக்கு போவாங்க. படிப்பு மட்டும் இல்லாம வேற டான்ஸ், மியூசிக், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்திலயும் மேல இருப்பாங்க. சூப்பர். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்களேன், அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயம். படிப்பு மட்டும் இல்ல, டான்ஸ்லயும் மியூசிக்லயும் எல்லா வகையிலயும் நீங்க கலக்குவீங்கன்னு சொல்றது ஒரு மிக அருமையான விஷயம். சரிங்க சாமி, ரத்னா படம் மூலமா ரத்னா மாதிரியே நீங்களும் ஜொலிச்சிட்டு இருப்பீங்க. எப்போ மக்கள் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு இந்த ஜக்கம்மா அவங்கள சொல்லிட்டாங்க. நன்றிமா ஜக்கம்மா, நன்றிமா. இங்க வந்திருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல யாருக்கு நன்றி சொல்றேனோ இல்லையோ, இந்த பந்தல் போட்டவருக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா என் தங்கச்சிங்களும் தம்பிங்களும் வந்து இவ்வளோ நேரம் வெயில வந்து காயாம பாவம், ரொம்ப அவங்களுக்காக நீங்க போட்டதுக்கு உண்மையிலே உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். என்ன பாவம், இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்காக நிற்கணும்னு அவசியமே இல்லை, உட்காரணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லோரையும் சந்திச்சு. ஏவிஎஸ் காலேஜ் ஆகட்டும், சக்தி கைலாஷ் காலேஜ் ஆகட்டும், உங்க எல்லோரும் புதுசு ஒன்றும் இல்லை. என்ன ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, பருத்திவீரன் சரவணன் சொன்ன மாதிரி இதுவும் கிட்டத்தட்ட சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என் தங்கச்சி வாக்குப்பட்ட இடம் வந்து அவங்களோட மாமியார் சொந்த ஊர் சேலம். ஸோ அப்படிதான் என் சொந்த ஊர் ஆயிடுச்சு. இப்போ சேலமும் என் சொந்த ஊர் ஆயிடுச்சு. மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, சந்திக்கணும். இந்த முறை இல்லை, போன முறை மிஸ் ஆயிடுச்சு மார்க் ஆண்டனி. ஏங்க கண்டிப்பா வந்து 2 வகையா சும்மா வந்தோம், அவங்கள பயன்படுத்திக்கிட்டு நம்ம படத்தை ப்ரமோட் பண்ணோம், படத்தை பாருங்கன்னு சொல்றதை விட முதல்ல உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மேடை வந்து அமைச்சு கொடுக்கறது ஒரு நடிகனுக்கு நீங்க தான், நீங்க காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது. அந்த வகையில வந்து நீங்க எனக்கு மார்க் ஆண்டனி மூலியமா கொடுத்த அந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றி கிடையாது. நான் இதுக்கு போய் சில் ஸ்மிதாக்கெல்லாம் நன்றி சொல்ல முடியாது, உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். உங்க எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கொடுத்த அந்த வரவேற்பு, அந்த அந்த விஷயத்துக்கு எனக்கு என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிச்சுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு அந்த பையன் ஆதிக்கு மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க அவனோட செயல்படாதீங்க, வேணாம், ரிஸ்க்கு அப்படின்னாங்க. இல்லைங்க, எனக்கு கண்டென்ட் நல்லா பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நல்லா வரும், அமையும்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களோட நம்பிக்கையில தான் அந்த விஷயம் சொன்னேன். அந்த நம்பிக்கை வீண் போகல, பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சது திரையரங்கத்தில். பிளஸ் தொலைக்காட்சியில் வரதும் சரி, ஓடிடியில் வந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்தது. ஸோ அதுதான் என்ன தைரியமா எங்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிச்சு. ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள் வந்து படத்தில் நான் காட்டினேன். ஸோ கண்டிப்பா நான் வரேன், எனக்கு தைரியமா நான் வந்து மறுபடியும் ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் 26 வரப்போகுதுன்றது நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் திரும்ப வந்து நம்ம ஸ்டேஜை பயன்படுத்திக்கிறான், நம்ம நேரத்தை வீணாக்குறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து நான் முதல்ல சேர்மன் ஐயாவுக்கும் திரு செந்தில் சாருக்கும் எல்லாருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும்
உங்க எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நல்லது பண்ணுறது, அதெல்லாம் ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான். எப்படியும் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற காசு வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் என் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். அது என் வண்டியில் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து நான் பண்றது காரணம் வந்து நீங்க கண்டிப்பா மேற்கொண்டு நீங்க வந்து எனக்கு வருமானமா எனக்கு வந்து உங்க டிக்கெட் மூலியமா எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையில தான் அந்த டிக்கெட்ல இருக்கிற ஒரு காசை வந்து நான் திரும்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு வகையில நல்லது செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. நீங்க என்ன இந்த இடத்துல இந்த வெயில்ல நீங்க வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்க நான் நம்புறேன். தயவு செஞ்சு கையை காட்டுங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்றது அப்புறம் சொல்றேன். ஆனா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டு நம்ம போடுற மை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட்டிடம் விஷயம் அதான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுக்கோன்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம யங்ஸ்டர்ஸோட பவர் என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. கம்மி எடை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கி எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மெல்லாம் சேர்ந்து அது வேற மாதிரி மாற்றமாக மாறும். மாற்றம்ன்றது வந்து பார்க்கறது இல்லை, நீங்கள் தான் அந்த மாற்றம்ன்றது நீங்கள் தான். பி த சேஞ்ச், யூ ஆர் த சேஞ்ச். நீங்கள் வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் அந்த மாற்றம் நடக்கும். ஸோ அதனால சரி வேறு வழி இல்லை, எல்லாரும் திரும்ப பார்த்தோம். எலெக்ஷன் நிற்கலாம், இவங்கெல்லாம் கொடுத்த நம்பிக்கையில் எலெக்ஷன் நின்று சேலத்தில் வண்டி விட்டோம். ஃபர்ஸ்ட் சேலத்தில் வண்டி விடும்போது பெரிய கரகோஷமான ஒரு வரவேற்பு. வந்தோம் எல்லாம் எங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. பல பேர் ஓடிட்டாங்க வீட்டை பூட்டிக்கிட்டு. அது ஓகே, அது ஒரு பக்கம். இருந்தாலும் நாங்கள் வந்து தைரியமாக வந்து நின்று எலெக்ஷனில் ஜெயிச்சு இந்த கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. நீங்கள் நான் கேட்குறேன்னு இல்லையோ, இவங்க கண்டிப்பாக அந்த கேள்வி எழுதி வச்சிருப்பாங்க எப்போ கல்யாணம்ன்ட்டு. இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே வந்து அந்த கட்டிடம் வந்து கார்த்தியோட உழைப்பினால் நான் என்னோட உழைப்பினால் இல்லை, கார்த்தியோட உழைப்பினால் இன்னைக்கு தொடங்கப்படுது. அதுதான் ஒரு நல்ல விஷயம். 9:30 மணிக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த கட்டிடம் வந்து திரும்ப தொடங்கி இருக்கு வேலைகள். அதே நேரத்தில் நான் இந்த தெய்வங்களை பார்க்கறதுக்கு என்னால் வர முடியல கார்த்தி. நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகிறேன், இது கண்டிப்பாக வந்து நான் தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லி கார்த்தி இப்போ அங்கிட்டு போய் அந்த வேலைகள் தொடங்கி இருக்கான். அந்த கட்டட வேலைகள் இனி யாராலையும் அதை தடுக்க முடியாது. ட்ரைனேஜ் மாதிரி கெட்டவங்கெல்லாம் வெளில அனுப்பி நல்லவங்களை மட்டும் உள்ள சேர்த்து வச்சிருக்கு. இந்த மாதிரி உள்ள வரும்போது எப்படி எனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி. நான் ஏன் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேங்க, நான் ஏன் வரணும் காலேஜுக்கு? நான் பாட்டு ஒரு தியேட்டரில் உட்காரலாம், நான் பாட்டு என் வீட்டில் உட்காரலாம், ஒரு மைக்கை பிடிச்சிக்கிட்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி, தயவு செஞ்சு வாங்க திரையரங்கத்துக்கு வாங்க, உங்கள் சேலத்தில் கிட்ட இருக்கிற தியேட்டரில் போய் படம் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணும். அதுதான் என்னோட நோக்கம். ரிலீஸ் முன்னாடி கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 26 பிறந்தநாள் கொண்டாடும் அத்தனை தெய்வங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நீரோடி நல்லா இருக்கணும். ஆல் த ஏப்ரல் பார்ன் நம்ம மேடையில் பார்த்தோம். எல்லோருக்கும் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிறது ஒரு கிஃப்ட்ன்றது எங்களால் முடியுது. பட் யுவர் கிஃப்ட் இஸ் டெஃபினெட்லி அவைட்டட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன் April 26. சார் நீங்க தேவிஸ்ரீ கிருஷ்ணன் சார் கூட கொலாபரேட் பண்ணி சாங்ஸ் பண்ணிருக்கீங்க. எல்லா சாங்குமே சூப்பர் ஹிட்டா இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சாங்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தேவி கிட்ட நான் எப்பவுமே கேட்பேன், ஏன் என்னோட மட்டும் சேர மாட்டேங்கிறேன், எல்லாம் ஹீரோக்கு பெரிய ஹிட்டு கொடுக்குறேன், ஏன் எனக்கு மட்டும் நான் என்ன குறை வச்சேன், இல்லை நான் எனக்கு மட்டும் என்ன ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன், இல்லை அந்த வார்த்தைகள் தான் டோன்ட் வரி டோன்ட். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சார். ஹரி சாரும் உங்களோட காம்போ எப்பயுமே ஹிட் தான். ரைட் ஃப்ரம் தாமிரபரணி பூஜை, இப்போ ரத்னம், இதுவும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அண்ட் இந்த மேஜிக் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது?
இல்லை மேஜிக் வந்து ஏதோ உட்காந்துருக்காரு, அந்த மேஜிக் தான். அவர் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அப்படியே வந்து அவரோட வண்டி வந்து கரெக்டாக ஓட்டுறவர் இருந்தாருன்னா, ஓட்டுநர் இருந்தால் நம்ம கூட வந்து சந்தோஷமாக சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். டெஸ்டினேஷன் வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிடும். அவரோட உழைப்பு, அவரோட போக்கு, அவரோட சிந்தனை, அவரோட ஓட்டம், அவரோட அதான் வந்து பிறக்கும் போதே அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு ஹரின்னு பேர் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பையன் வந்து வளரும் போது வந்து எல்லாமே வந்து பயங்கர ஒரு ஒரு உற்சாகமா பண்ணுவாப்புல. ஏன்னா அவரோட இட்ஸ் ஆல் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்து தான் நம்ம வந்து வழிகாட்ட பார்த்து தான் நம்ம போக முடியும். ஸோ படப்பிடிப்பில் வந்து எனக்கு அவரோட ஓட்டம், விஷால் வா எடுக்கலாம், 5 நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ட் எடுக்கலாம் சார். புரியல சார். இல்லை 5 நிமிஷம் விஷால் ஒரே ஷார்ட், சிங்கிள் ஷார்ட் 5 நிமிஷம் விஷால் இப்படி 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 சொன்னேன் சார். சொல்லும் போதே டயர்டாக இருக்குது, கேட்க எப்படி சார் எடுக்க முடியும்? யூஸ்வலாக ஹாலிவுட்டில் கூட ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, இல்லை எந்த படத்துலையும் ஸ்டிச்சிங் பண்ண பார்த்ததே கிடையாது சார் எந்த விஷயத்தையும். ஏன்னா நான் அப்போவே டிசைட் பண்ணேன், அடுத்த படம் நான் இயக்க போகிறேன், துப்பறிவாளன் 2 ஃபர்ஸ்ட் டைம் நான் டைரக்ட் பண்ண போகிறேன் சார். உங்களோட நான் அஸ்னாய்டரும் வேலை செய்ய போகிறேன். இல்லை அதெல்லாம் இல்லை சார், நான் பின்னாடியிலேருந்தே வேலை செய்கிறேன். ஆனால் நான் 5 நிமிஷம் சீக்வன்ஸ் எப்படி பண்ண போறீங்கன்னு எல்லாரும் கேட்டோம். பட் அவர் பக்காவா டிராயிங் போட்டு 3.5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹைவேல ஒரு ஃபைட்டு, ஒரு பஸ்ஸை நிப்பாட்டுறதுலேருந்து இறங்கி டைலாக் கரெக்டாக பிடிக்கணும், பிடிச்சிட்டு வண்டியில் ஏறி ஃபைட்டுக்கு அப்புறம் மறுபடியும் வண்டியில் ஏறி போய் சேஸில் பிளாஸ்ட்டு, வண்டிகள் கவரும், அதுக்கப்புறம் மடக்குவாங்க. அதில் வந்து மறுபடி கேமராமேன் வந்து ஹேட்ச் ஆஃப் டு ஹரி சாரோட அந்த சிந்தனை. நான் அப்கிரேட் ஆகிறேன். நான் எப்படி காட்டுறேன் பாரு பசங்களுக்கு. நான் இந்த 8 வருஷம் கழிச்சு பசங்கள்லாம் அப்கிரேட் ஆகிருப்பாங்க, அதே மாதிரி நானும் என் மூலையை அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு பயன்படுத்தினேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹரி சார் தான் சொல்லுவேன். நீங்க வந்துட்டு நிறைய காலேஜஸ் போவீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது உங்க காலேஜ் லைஃப்ல நடந்த ஒரு மூமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்களேன். நான் சொன்னா கண்டிப்பா நீ தான் காரணம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அது போக வந்து தோஸ் மெமரிஸ் வந்து அது ஐயோ அது தெரில, அது என்ன தைரியம் எதுனால பண்ணோன்னு. ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணோம் நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து சம்மந்தமே இல்லை, எங்களுக்கும் அந்த காரணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் வெளியில், அதாவது வெளியில் இருக்கிற பிரச்சனை, பொலிட்டிக்கல் பிரச்சனைக்காக. நாங்களாம் எதுக்கு நாங்கள் போராடுறோம் ரோட்டு வாசலில். ஆனால் போலீஸ் காவல்துறைக்கு உண்மையிலே நன்றி தெரிவிக்கணும். இது வந்து இவ்வளோ நல்லா பண்ணி அவங்களும் வெயிலில் நின்று அந்த யூனிஃபார்ம் போட்டு வெயிலில் நிற்கிறது சாதாரண விஷயங்கள நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும் அவங்களோட கஷ்டம். அவங்க பாவம் இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு இருக்காங்கன்னா பெரிய விஷயம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து அவங்கள அந்த சம்பவம் தான், அந்த ஸ்ட்ரைக் நடத்தின சம்பவம் தான். ஐ கேனாட் ஃபர்கெட் தட். Hello sir, good afternoon. I'm Ramya Sri, studying second chemistry at Shaktilash Men's College. Hi Ramesh. Sir, நீங்க தேவி ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது நடத்துறதுக்கான இன்ஸ்பிரேஷன் யார்? உங்களுக்கு அந்த தாட் வந்தது எதனால? எவ்வளோ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ அதுக்கான ரீசன் சொல்லாமே. இல்லை ஹெல்ப் பண்ணுறது எப்பவுமே சொல்லக்கூடாது. தேங்க்யூ. இது வந்து ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் தான். நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களா 120 ரூபா நம்பி கொடுக்குறீங்களா, 220 ரூபா கொடுக்குறீங்க. அந்த காசில் வந்து நான் திருப்பி கொடுக்கணும்ல. நான் மட்டும் வந்து என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் நான் எப்படி யோசிக்க முடியும்? திருப்பி ஹேவ் டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி. அந்த வகையில் ஐ எம் கிவிங் இட் பேக். அவ்வளோதான். இட்ஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் தான் நீங்கள் இப்போ இன்னைக்கு வந்து நான் ஆளுக்கு 1 ரூபா நான் இன்னைக்கு வாங்கிட்டேன்னா கிட்டத்தட்ட 6000 பேர் இருப்பாங்களா, 8000 பேர் இருப்பாங்க. எனக்கு 8000 ரூபாய் போதும். 2 பிள்ளைகளை நான் படிச்சுட்டு நான் பாட்டு போயிடுவேன். இந்த காலேஜ் வந்ததுக்கு 2 பசங்களோட நீங்கள் ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா போதும். அப்படியே நான் பிச்சை எடுத்துக்கிட்டே வரேன். லாஸ்ட்டில் போகும்போது எனக்கு 8000 ரூபாய் வந்துடும். நான் அப்படியே வண்டி ஏறி போய் போகிற வழியில் யாருக்காவது உங்கள் சார்பாக வந்து சாப்பாடு போட்டுரும், இல்லைனா வந்து யாருக்காவது வந்து இப்போ படிப்பு செலவுக்கு கண்டிப்பாக அதை காத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவேன். நீங்கள் தான் காரணம், நான் ஒன்றும் இல்லை. யூ ஆர் ஒன்லி மேக்கிங் மீ டூ சம்திங் குட். Thanks a lot for your wonderful answers. Thank you, sir. Well said. And one last question. Hello, brother. வணக்கம்ண்ணா. Hi, ma. Myself, M. Raja, EEE department from AVS Engineering College. AVS, super. இந்த கொஸ்டின் அவங்க சார்பாக நான் கேட்குறேண்ணா. எங்கள் கிளாஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார்பாக நான் கேட்குறேண்ணா. நீங்கள் எங்கே போனாலுமே சொல்கிற உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறது தளபதி விஜய் சார் தான்.
ஒன் மோர் திங் நீங்க என்ன கேட்கறதுனா, ஆக்டர் ஒரு டைரக்டரா ஒரு படத்தை டைரக்ட் பண்றப்ப அவங்க யார் டைரக்ட் பண்றது நீங்க விரும்புறது நினைக்கிறதுனா டைரக்டர் விஜய் சார் தான் நீங்க இன்ஸ்பிரேஷன் சொல்றீங்க. அது உங்க இன்ஸ்பிரேஷன்னால நீங்க இப்ப கம்மிங் லாஸ்ட் ஏப்ரல் 19th எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு, லோக்சபா எலெக்ஷன். அதுல நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்க. அவரோட இன்ஸ்பிரேஷனால நீங்க சைக்கிள்ல வந்திருந்தீங்களா இல்ல அவர் ஒரு எக்ஸசைஸ்க்காக வந்திருந்தீங்களா சார்? சத்தியமா அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்கு, மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு 3 வண்டியெல்லாம் மாற்ற முடியாது, என்கிட்ட காசு இல்லை. அதனால வந்து சைக்கிள் வாங்கினா நான் பாட்டு சீக்கிரமா இப்போ அந்த டிராஃபிக்ல போய் எங்கிட்ட வேணாலும் இதோ ஹரிசாரே கேட்டேன் ஒரு வாட்டி, திருச்சியிலேருந்து காரைக்குடியிலேருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு, எல்லா வண்டியும் ஷிஃப்ட் ஆச்சு. நான் ராஜா சார் பாட்டு போட்டு யுவன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டு என்னப்பா இவன் வெயிட்டு குறைக்க சொன்னா இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், 84 கிலோமீட்டர் திருச்சி வரைக்கும் வந்து சைக்கிளே போறாப்ல. பட் எனக்கு வந்து அவர் பாட்டு, இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கர் ராஜா பாட்டு கேட்கும் போது நான் அப்படியே, அது ஒரு டீஸ்ட்ரெஸிங் ஆக்டிவிட்டி. உடல்நிலைக்கு மட்டும் இல்லை, நான் எப்பவுமே உங்க எல்லோருக்கும் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கோ இங்கிட்டு இருந்து ஆரம்பிக்கும். சும்மா ஜிம்முக்கு போய் பாடி ஏத்துறது, அழகுபடுத்திக்கிறது அது முக்கியம் இல்லை. மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் தெரப்பிக்கு போவேன். தெரப்பிக்கு போகிறவன் மென்டல்னு கிடையாது. நான் ஏன் போகிறேன்னா நான் வந்து என் சுத்தப்படுத்திக்கணும், உடம்பு மட்டும் இல்லை என் மூளையும் சுத்தப்படுத்திக்கணும். நான் கரெக்டாக கட்டுக்கோப்பாக போகணுன்றது தான் என்னோட நோக்கம். நிறைய பேர் வந்து அது என்னன்னா இன்னைக்கு வந்து போனால் வந்து நம்மளை மென்டல் நினைப்பாங்க, நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க, அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதான் அந்த பாரம் குறையும். இல்லைனா வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தால் அது தவறு. நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டியில், ஏன்னா நீங்கள் நான் எத்தனையோ முறை இப்போ பார்த்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணும்னா இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் தென் யூ கோ டு யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ ஒன் மோர் திங் சார், எனக்கு EVS இன்ஜினியரிங் காலேஜ் சார்பா பசங்க பொண்ணுங்க சார்பா லவ் யூ டூ சார். லவ் யூ ஆல்வேஸ், லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லோருக்கும் இனிமே நீங்கள் விசிறி வேணாம், நீங்கள் நிறைவுக்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏப்ரல் 26 கண்டிப்பாக நீங்கள் வந்து ரத்னம் நாங்கள் சொன்ன மாதிரியே நான் திரும்ப துப்பரவேலன் 2 ப்ரமோஷனுக்கு நான் வருவேன், ஒரு இயக்குனராக ஒரு நடிகராக. அந்த டைம்ல வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், நானும் ஹரிசா சொன்னது நிஜமா இல்லையா, நாங்க சொன்னது இருந்ததா இல்லையா படத்துல, நாங்க தைரியமா சொல்லுவேன். நான் மறுபடியும் நான் சொல்றேன், நான் கண்டிப்பா இந்த காலேஜுக்கு வருவேன், ஓயாம வருவேன், மறுபடியும் வருவேன், உங்களை சந்திப்பேன். ரொம்ப நன்றி. Thank you sir. Before you move ahead, we have something special. அதுக்காக காலேஜோட chairman திரு கே கைலாசம் ஐயா and காலேஜோட correspondent